ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கோதுமை மாவு யூஸ் பண்ணி சூப்பரான பிஸ்கெட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு நமக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பனவெல்லம் 1/3 கப் எடுத்துக்கலாம். வெண்ணெய் 1/4 கப் எடுத்துக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் நல்லா உருகி இருக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா கலந்துடணும். இப்போ நல்லா கலந்துடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதில் 1/4 கப் choco chips, எல்லாம் நல்லா சேர்த்து மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டான அளவு போட்டோம்னா உங்களுக்கு பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் ஒரு பேனில் எண்ணெய் தடவி அதுக்கு மேலே பேக்கிங் ஷீட் வச்சுருக்கேன். நீங்கள் பேக்கிங் ஷீட் இல்லைன்னா மாவு கூட தெளித்து தட்டி எடுத்து அதுக்கு மேலே பிஸ்கெட்ஸ் வச்சுக்கலாம். ஒரு பிஸ்கெட்டாக அடுக்கி எடுத்துக்கலாம். ஒரு பிஸ்கெட்ஸ்க்கும் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி அடுக்கிக்கோங்க. இப்போ நாம் தவாவை ஒரு 10 நிமிஷம் ஏற்கனவே சூடுபடுத்தி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நம்ம இந்த பேனை வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பிஸ்கெட்ஸ் எல்லாம் தயாராகிருக்கும். இதை நல்லா ஆற விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படி வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.